பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய செவ்வாய் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். அந்த வகையில் இப்பொழுது வருகின்றது யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கு வணக்கம். வாருங்கள். இனிய காலை உற்சாகமான வணக்கம் வணக்கம். இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது பாமுகம் டிவி. என்று பார்க்க இருக்கும் அங்கம் இளையோர் யோகா 240வது அங்கத்தில் இணையிருக்கிறோம். இன்று 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 26ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதமான மார்ச் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 35 துறவு குரல் 341. ஜாதனின் ஜாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல். ஜாதனின் ஜாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல் என்ற திருக்குறளின் விளக்கம், ஒருவன் எதிலிருந்து நீங்கினான் அவன் அதனால் அதனால் துன்புறுதல் இல்லாதவன் என்ற திருக்குறளின் விளக்கத்துடன் இன்றைய பழமொழியாக, உங்கள் மனம் பிழை என்று சொல்வதை ஒருபோதும் செய்யாதீர்கள் என்ற பழமொழிகளோடு உங்களோடு இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 240வது உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இப்போ நாங்கள் உட்கட்டாசனத்தின் செயல்முறை பயன்களை பார்க்க இருக்கிறோம். அவதானமாக கேளுங்க. 3 நிமிடங்கள் தான் எடுக்கும். தொடர்ந்து பயிற்சியில ஈடுபடலாம். நன்றி. நன்றி. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இன்று உட்கட்டாசனத்தின் செய்முறை பயன்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு குறள், ஒரு பழமொழி பார்க்கலாமா? குறள் 447 அதிகாரம் 45 பெரியாரை துணை கூடல். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர். இந்த திருக்குறளின் விளக்கம், தீய செயல்களை கண்டித்துரைக்கும் துணையுடையவர்களை ஆள்பவர்களை கெடுக்கும் பெருமையுடையவர் யாவர். இன்றைய பழமொழியாக, வாழ்க்கை இயற்கை அளிக்கும் செல்வம், ஆனால் நல்ல வாழ்க்கை அறிவு அளிக்கும் செல்வம். இப்போ நாங்கள் உட்கட்டாசனம் செய்யும் முறைதனை பார்க்கலாம். மிக அமைதியாக ஆறுதலாக நின்ற நிலை ஆசனங்களில் ஒன்றுதான் இந்த உட்கட்டாசனம். நேராக நின்று கொண்டு காலை 1 அடி இடைவெளி அகலமாக வைத்துக்கொண்டு கைகளை நேராக நீட்ட வேண்டும். உடல் பூராகவும் இலக்கமாக வைத்துக்கொண்டு படத்தில் காட்டியவாறு பாதி உட்கார்ந்த நிலையில் முடிந்த நேரம் நிற்க வேண்டும். கால் மூட்டில் லேசாக வலி ஏற்படும் போது மெதுவாக உட்கார்ந்து விட வேண்டும். இதுதான் உட்கட்டாசனம் செய்யும் முறை. இந்த ஆசனம் செய்வதனால் கிடைக்கும் பயன்கள் பற்றி அறிவோமா? ஆசனங்கள் செய்வதற்கு முன்னால் உட்கட்டாசனத்தை முதலில் செய்வதால் உடலில் உள்ள நாடி நரம்புகளுக்கு இலக்கம் கொடுக்கும். அடிவயிறு, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம் இலக்கமடையும். பிற ஆசனங்கள் செய்ய உடல் இலகுவாக அமையும். கால் மூட்டு வீக்கம், மூட்டில் நீர்த்தேங்கல், வலி, உளைச்சல், வாதம் இவைகள் அனைத்தும் நீங்கும். இவ்வாசனத்தை ஒரு முறை செய்வதால் 5 நிமிடம் நடந்த பயன் கிடைக்கிறது. இவ்வாசனம் ஒரு முறை செய்தால் போதும். இவ்வளவுதான் இந்த உட்கட்டாசனம் செய்யும் முறையும் இந்த ஆசனங்கள் செய்வதனால், உட்கட்டாசனத்தை செய்வதனால் கிடைக்கும் பயன்கள் பற்றியும் பார்த்திருந்தோம். மிக இலகு, மிக ஆறுதலாக நீங்கள் செய்யக்கூடிய ஆசனத்தில் ஒன்றுதான் இந்த உட்கட்டாசனம். செய்யலாமா? மிக நன்றி எல்லோருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு ஆசனம் செய்யும் முறையும் அதனுடைய பயன்கள் பற்றியும் இணைத்துக் கொள்கிறேன். மிக நன்றி. நல்ல பொழுதுகளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும் நான் தர்ஜினி சண்முகநாதன். சூப்பர். நன்றி.
நன்றி நன்றி நன்றி. ஏவி பாலா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த கேள்வியை கேட்கும்போது தான் நாங்கள் இதை கொடுக்க முடிந்தது. ஆரம்ப கால இளையோர் யோகாவில நிச்சயமாக இந்த பதிவு இருக்கிறது, செய்திருக்கிறோம். இது மீண்டுமாய்த்தான் இந்த ஒரு ஆசனங்களும் பயன்களும் செய்முறையும் வருகிறது. பரவாயில்லை, இருந்த போதிலும் அவருக்கு மிக்க நன்றிகளை கூறி பயிற்சிக்குள்ள போகலாம். பணிக்கு நாங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளலாம்? 20 நிமிஷம் 25 நிமிஷம் எடுத்துக்கணும். சரி, அப்போ நாங்க இந்த 25 நிமிடங்களை எங்களை ஆக்கிக்கொள்ள ஒன்றும் பயப்படாமல் ஓடி வந்த உட்காருங்கள், கண்களை மூடி நிமிந்து. அதே நேரம் எல்லாருக்கும் விளங்கினது தானே அந்த பயிற்சி செய்வது, அந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதை மனசுல நிறுத்தி ஒவ்வொரு பயன்களையும் நீங்க அடைய வேணும். அந்த நிலையையும் சரியா இருக்கணும் என்று கேட்டு அன்பான வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இப்ப கண்களை மூடி நிமிந்திருந்து அரை பத்மாசனம் இருக்கிறார்கள், கீழே இருந்து செய்யலாம். கதிரையில இருக்கிறார்கள், காலை நல்லா அழுத்தி வச்சுட்டு நிமிந்திருந்து செய்யலாம். கண்களை மூடி கழுத்தை வளைக்காம உள்ளங்கண்ட நேரா வச்சு நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளி. மிக சிறப்பு. இத எப்ப நீங்க செய்ய முடியுமோ அப்பெல்லாம் செய்து கொள்வது மிக அழகு. அதே நேரம் கீழே இருந்து மெதுவா இருந்து ஒன்றோட சாஞ்சி கொண்டிருந்து எல்லாம் கீழே இருந்து ஒரு இருக்கை இருக்கைகள் ஒரு பொருளமத்தை அதாவது போட்டு உடனே நோகடிக்காதபடி இருந்து செய்யக்கூடிய இந்த பயிற்சி. இப்ப நாங்க போகும்போது எழும்பி தோப்புக்கன்னா அதுக்கு முன்னதாக செய்ய பயிற்சி. எழும்பி நல்லா உங்களோட வீடியோவை நல்லா தூர வையுங்கோ, இல்ல கொஞ்சம் மறைவில போய் நின்று செய்யுங்கோ, துள்ளுங்கோ, ஓடுங்கோ, எல்லாம் செய்யணும். துள்ளி கை கால் எல்லாம் நீட்டி நிமித்தி எல்லாம் சரியாக இயங்குதா எங்களுக்கு ஒரு செக் பண்ண போறோம். நல்லா காலை மடிச்சு விடுங்கோ, நல்லா கையை உதறி விடுங்கோ, ஒரு கீழே இருந்து இப்படி இறங்கி விடுங்கோ, நல்லா முன்னுக்கும் பின்னுக்கும். இந்த காலை ஒரு ஆட்சி கொள்ளுங்க, வலது காலை எடுத்து ஒரு காலை நின்று கொண்டு ஒரு காலை ஆட்டாது உதவி எடுத்துக் கொள்ளலாம். இப்படி பிடிச்சு கொண்டு ஆட்டிக்கிறோமோ, நல்லா ஒருக்கா மடிச்சு மேல அப்படி கையை மேல உயர்த்தி கீழே கொண்டு வாங்குவோம். நீங்க கீழே நிற்க கொஞ்சம் இதா இருந்தா கூட போய் நின்று செய்துட்டு நீங்க முன்னிட்டலாம். நல்ல நான் கிட்டத்தான் நிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல டிஷம் கொடுத்துக்கொள்ளமோ, ஒரு சின்ன குழுக்கள் ஒன்று செய்யணுமோ, உங்களோட மெதுவா சின்னதா குழுங்குற கைய பக்கத்துல வச்சுட்டு கெட்டிக்கார வாழ்த்துக்கள். இப்ப தொகுக்கலாம். இருக்கும் போது மூச்சை விட்டுக்கொண்டு எழும்பும் போது மூச்சை ஆறுதலா செய்யணும். உங்களுக்கு அழகான எண்ணிக்கையை எடுத்துக்கொள்ளணும். நாங்க 10 செய்யணும். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 நிறைவாக 10. சரி, மறுபடியும் ஒரு காலை மடிச்சு விடுவோம். நல்லா மூச்சு எடுத்து விட்டு முன்னுக்கு ஒரு காலை நல்லா தூக்கி விடுவோம். அடிவயிற்று பகுதி அழுத்தம். சரி, இப்ப நாங்க தலை கழுத்து கைக்குரிய அதே ஒரு பயிற்சி. நிமிந்து நின்று நல்லா கீழே மூச்சு விட்டு கொண்டு கீழே மூச்சு எடுத்துக்கொண்டு மூச்சு விட்டு கொண்டு கீழே மூச்சு நல்ல ஆறுதலா சந்தோஷமா சிரிச்சு கொண்டு செய்யும். இப்ப வலப்ப பக்கம் இடப்பக்கம். இப்ப நாடி முற்ற மாதிரி வலது பக்கமாக ஒரு சுற்று. முடிந்த எண்ணிக்கைக்கு ஒரே அளவா மூச்சு சாதாரண மூச்சில வச்சுக்கொண்டு சுற்றினார். அதே போல இடப்பக்கம் தலையை மட்டும்தான் அசைக்கணும்.
உடல் அசையக்கூடாது. இடுப்பில கை இருக்கணும். சரி, இப்ப கையுக்கு கையை பொத்தி பிடிச்சு கொண்டு இடது கைய இடுப்பில வடிவா அழுத்தி பிடிச்சு கொண்டு வடிவா முன்னோக்கி சுத்தம். உங்களோட வேகம் உங்களுக்கு உரியது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடம்ப கூடினளவு ஆட்டாம நின்று கொண்டு முன்னோக்கி சுத்தம். அப்படியே பின்பக்கம் நிமிர்ந்து நிக்கணும். சாதாரண மூச்சுல நிக்கணும். அப்படியே வலது கையை சுற்றின பின்பு அதை கொண்டு வந்து இடத்துல வச்சுட்டு இடது கையை பொத்தி பிடிக்கிறோம். அப்படி முன்னோக்கி நேரியா உங்களுக்கு எது நேரம் நிற்கிறீங்களோ அந்த பக்கம். இப்போ பின்னுக்கு அப்படியே அந்த கையை கொண்டு வந்து தோல் மூட்டுல வச்சுட்டு தோல் மூட்டு மெதுவா கொஞ்சம் சில வேளை நோகம் உங்களுக்கு ஒரு 4-5 தடவை முன்னோக்கி பிறகு பின்னுக்கு நல்லா நிமிந்து நின்று புஜங்களை பின்னுக்கு தள்ளி நான் தான் வடிவா செய்யறேன் என்று சொல்லி நீங்க நினைச்சபடி செய்ய. இப்போ கைகளுக்கு நல்ல வடிவா உதறி கொள்ளுமோ. நல்லா தட்டி கொள்ளுங்க. கைகளையும் ஒன்றா அதையும் நிமித்தி விடுங்க. சந்தோஷமா செய்யும். சாதாரண அப்படி தடாசனத்தை போல பிடட்டி விடுவோம். நல்லா முன்னுக்கு தள்ளி மூச்சில கவனம் இருக்கணும். நிமிந்து நிக்கணும். கைய உள்ளுக்கு எடுத்து பிரட்டி அப்படி முஷ்டி போட்டு சுத்தி விடுவோம். முன்பக்கமா அப்படியே பின்பக்கம் உள்ளுக்கு வலப்பக்கம் இடப்பக்கமாக மாறி அப்படியே மடிச்சு நீட்டுமோ. மடிக்கிற நீட்டு நேர மடிக்கிற நீட்டு அப்படி மறுபடியும் தட்டுறோம். அடிக்கடி அதாவது மணிக்கட்டு தட்டுறோம். மெதுவான ஒரு அழுத்தம். பக்கவாட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். கையுக்கு அன்போட நம்மளோடி அப்படியே முழுமையா எங்களோட உடலை எழுப்பி கொஞ்சம் அழுத்தமா தட்டி விடுறோம். ஒரு பக்கம் 2 தடவை, மற்ற பக்கம் ஒரு 2 தடவை தட்டி விடுறோம். உதர்றோம். வடிவா கழுவி ஒரு கக்கரீமா போடுவோம். ஒவ்வொரு விரலா நீவி விடலாம். ஒவ்வொரு விரலா வடிவா நோகடிக்காம வடிவா கிரீம் எல்லாம் போட்டு மறுபடியும் உதறி நிறைய செய்யும். சரி, திறந்து கூட்டி விடுவோம். விரல திறந்து கூட்டி திறந்து கூட்டி திறந்து. சரி, இப்ப இடது கை பெருவிரல் வலது கையால பிடிச்சு கொண்டு நல்ல திரும்புறோம். அது எப்பவும் செய்யற பயிற்சி தான். நல்ல வடிவா திரும்பும். பாதம் திரும்ப கூடாது. பாதம் அப்படியே நேர வச்சிடும். அப்படியே அந்த கையை கொண்டு வந்து இடுப்புல வச்சு காலை கொஞ்சம் அகலமா வச்சு பெரிய வட்டம் போட போறோம். நல்ல வடிவா வலது பக்கமாக ஒரு 10 அல்லது 8 எண்ணிக்கைக்கு இங்க போட்டுக்கணும். பெரிய வட்டமா இருக்கும். நல்ல வடிவா அதே மாதிரி இப்ப மற்ற பக்கம் காலை அழுத்தி வச்சிருக்கணும். நிலத்துல மூச்சில கவனம் இருக்கணும். சாதாரண மூச்சு. சரி, இப்ப 8 போட போறோம். முன்பக்கமாக 8 எழுத போறோம். ஒரு 3 எண்ணிக்கைக்கு முன்பக்கமாக. இப்போ மற்ற பக்கம் ஒரு 3 எண்ணிக்கை. ஆறுதலா வடிவா சந்தோஷமா செய்ய. நன்றி. இப்ப அப்படி உள்ளங்கையை கொண்டு வந்து முழங்கால கொடுத்து பாதையை நேர வச்சு கொஞ்சம் இடவெளி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8. இனி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. அப்படியே நடுவில் கொண்டு வந்து விட்டுட்டு மெதுவா காலை நிமிட்டு.
சிறப்பு. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. முதல்ல இடத்துல கையை வைக்கலாம். வச்சுட்டு விரல் குதி, விரல் குதி. நல்ல வடிவா உண்ணி எழும்பி விரலும் குதி. பிடிச்சு கொண்டு செய்ய கூட நிறைய வடிவா செய்யலாம். கால் வடிவா மேல வர வேணும். அப்பவும் நேர நிக்க. இப்ப விரல்ல நடக்க போறோம். கையை திறந்து போட்டோம், விரிக்கிறோம், போட்டோம். நல்ல வடிவா உண்ணி எழும்பி நேர ரெண்டு. அதனால விரல அழுத்தி செய்யலாம். நல்ல ஒரு பயிற்சி இந்த காலுக்கு. சரி, இப்ப நாங்க விரல மேல தூக்கி கொண்டு குதி. கைய உதறலாம் அல்லது திறந்து போட்டலாம். நிமிர்ந்து நிக்கணும். மூச்சுல கவனம் இருக்கணும். சாதாரண மூச்சு. இப்ப பக்கவாட்டுக்கு நல்ல வடிவா பக்கக்கால. இப்ப உள்ளுக்கு சகட்டி நல்ல வடிவா ஆறுதலா அங்காலையும் நீங்காலையுமா ஒரு சரிவா நீங்க உடல் பார்த்த கொடுக்கலாம். சிறப்பு. இப்போ ஒரு கால் நிலத்துல ஒரு கால் விரல்ல மாறி மாறி. அப்போ கைய நீங்க எப்படி வச்சிருக்கலாம். சாதாரண மூச்சு விழிக்கணும். மாறி மாறி நின்று மாறி விரலையும் குதியையும் உயர்த்திக்கணும். சரி, இப்ப உள்ளுக்குள்ள விரலை எடுக்கிறோம், வெளியில கை விரலையும் கால் விரலையும் சேர்த்து செய்வோம். மூடுறோம், எடுக்கிறோம். கால் விரல உள்ளுக்கு, வெளியில, உள்ளுக்கு, வெளி, உள்ளுக்கு, வெளி. அடி அடிக்கிறதையுமல்லோ யாருக்கு அடி அடிக்க முடியுமோ அது மாதிரி நேரம் நடந்து பாருங்க. மெதுவா ஆறுதல் அப்படியே போயிட்டு தெரிஞ்சு அப்படியே ரிவர்ஸ் பின்பக்கமா ஆடாம அசையாம புதியோட முட்டினபடி அடியடி. இன்னொரு தடவை. அப்பவும் நீங்க கையை இதெல்லாம் நேர முன்னுக்கு நடந்துட்டு அப்படியே பின்னிக்கணும். அப்படி ஆறுதல். அதுக்காக தூர இடைவெளி வைக்கக்கூடாது, பக்கம். இந்த பயிற்சியோட விரல் குதி, விரல் குதி நிறைவுக்கு வந்தாச்சு. சிறப்பு. இப்ப நாங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி உட்கட்டாசனம் செய்வதனால கிடைக்கிற பயன்கள் எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. அந்த ஆசனத்தை செய்ய போறோம். உட்கட்டாசனம் 2 நிலை ஆசனம் இல்லை. ஒன்று, அது எல்லா ஆசனங்கள் செய்ய வேண்டிய ஆசனம் என்று நீங்க கேட்டிருப்பீங்க முழுமையா. அந்த ஆசனம் இடக்கை நிலை. தோல் மூட்டுக்கு நேர இந்த காலை அகலமா வச்சிருங்கோ. ஒரு அடி. கையை நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுங்கோ. பார்வையை நேர வச்சிருங்கோ. மூச்சை விட்டபடி கீழே இருக்க போகும். மெதுவா முழங்கால வளைச்சு மூச்சை விட்டபடி இருந்துட்டு இதுல இருக்கேக்க சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எண்ணிக்கைகள் முடிஞ்சோடனே மூச்சை உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு எழும்பிட்டு எடுத்த மூச்சு இந்த கையை இறக்கும் போது விட வேணும். இவ்வளவுதான் அந்த உட்கட்டாசனத்தின் முறை. இன்னொரு தடவை செய்ய போறோம். 15 எண்ணிக்கைகள். முதல்ல 10 செய்தாங்க, இப்ப 15. முடிந்தவர்கள் மட்டும் நல்லா முன்னுக்கு நின்றோம். மூச்சை விட்டு கொண்டு கீழே போயிருக்கிறோம். 1 சாதாரண மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மூச்சு எடுத்துக்கொண்டு எழும்புறோம். மூச்சை விடும்போது கைய கீழே வரும். 15 எண்ணிக்கைகள் இருக்க முடிஞ்சதா எல்லாரையும்? கொஞ்சம் 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 செய்யலாம். இன்னொரு தடவை செய்து உட்கட்டாசனத்தை நிறைவு செய்ய போறோம். நிமிர்ந்து நிற்கிறோம். வடிவா நிமிர்ந்து நில்லுங்க. நல்ல வடிவா கைய நேர நீட்டும். மூச்சை விட்டபடி கீழே போய் அழகா உட்காருங்கோ. சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மூச்சு எடுத்துக் கொண்டு எழும்புங்கோ. மூச்சை விடும்போது கைகளை இறக்கிக்கணும். இது உட்கட்டாசனம். உட்கட்டாசனம் செய்வதனால் 5 நிமிஷம் நடக்கிற பலன் கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியும். இது உட்கட்டாசனம் 3 தடவை செய்தாங்க. நிறைய ஆசனம் செய்யணும் இல்லை, ஒரு ஆசனத்தையே 3-4 தடவைகள் மூச்சோட சேர்ந்து நாங்க செய்யும் போது நிறைய பயன் கிடைக்கும். அடுத்ததாக வடைமோகனர்கள் கேட்ட தேவியாசனம். தேவியாசனம் யாருக்கு தெரியும்? தேவியாசனம் போறோம். நல்ல வடிவா காலை உங்களோட வசதிக்கு ஏற்றபடி அகலமா வச்சு கொள்ளுங்க. சரி, கைகளை நல்ல வடிவா உயர்த்தி நல்லா விரிச்சு கொள்ளுங்க. இப்படி வருவது. சரி, இப்படி விரிக்க வேண்டும். அதே முக்கட்டாசனம் மாதிரிதான் கொஞ்சம் அந்த காலை வீசையில், அதாவது அந்த ஒரு கொஞ்சம் பக்கவாட்டுக்கு சரிச்சிட்டு அப்படியே அரைமண்டி இருந்தாலே அந்த எல்லைக்கு அப்படியே இருக்க வேண்டிய. நல்லா கையை உயர்த்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேர அப்படி எழும்பி கைகளை கட்டிட்டு காலை சேர்த்து. இது விளங்கினதா? மணிக்கா விளங்கினதா உங்களுக்கு? சரி, இன்னொரு தடவை செய்ய போறோம். வடிவா கால அகலமா வைக்கிறோம். இதுக்கும் உட்கட்டாசனம் மாதிரிதான். கீழே இருக்கும் போது மூச்சை விட்டு கொண்டு போகணும், எழும்பும் போது மூச்சை எடுத்துக்கணும். சரி, இங்க பாருங்க, இது இந்த கை வந்து இப்படி இருக்கும். பானா வடிவு அல்லது வேர் சூலாயுதம். அது இங்க வராம இப்படி வராம இந்த இப்படி இருந்தா நல்லா முடிஞ்ச சிவாஜி தேவர்கள் அகலமாக்கணும் கையை. இப்ப சரி முயற்சி செய்வோம். பத்மியண்டி சரியாக்கணுமோ இல்ல அகல கை? வாணிமோகனவர்களை பாருங்க ஒருக்கா. பத்மியண்டி இங்க பாருங்க. இப்படி இப்படி நல்லா நீட்டி போட்டு கையை இப்படி நீட்டுங்கோ. நீட்டி போட்டு இப்படி மதிச்சு அவ்வளவுதான். இன்னொரு தடவை செய்ய போறோம். கால் அகலமா வைக்கிறது, அரைமண்டி நில மூச்சை விட்டுக்கொண்டு அப்படியே போயிருங்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மேல வரும்போது மூச்சு எடுத்து கொண்டு வாரோம். கைகள் கீழே வர்றோம், காலை சேர்த்து வைக்கிறோம். சரி, சிறப்பு. இன்னொரு தடவை செய்ய போறோம். நிறைவா வடிவா செய்வோம். சிரிச்சு கொண்டு சந்தோஷமா செய்வோம். வடிவா கால அகலம், சாதாரண மூச்சு, கை மேல மூச்சை விட்டபடி அப்படியே போய் கீழே இருக்கிறோம் அரைமண்டியில. இப்ப சாதாரண மூச்சுக்கு வந்துட வேண்டாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மீண்டும் வேக மூச்சு எடுத்துக்கொண்டு கைகளை இறக்கும் போது மூச்சு விட்டு. மிக சிறப்பு. இது முதல்ல உட்கட்டாசனம். இப்போ தேவியாசனம். அடுத்ததா செய்ய போற ஆசனம் வீரபத்ராசனம் செய்வோமா அல்லது நின்றதராசனம் செய்வோமா? வீரபத்ராசனம் 2 நிலை. 2 நிலை. சரி, வீரபத்ராசனத்துல முதலாவது நிலை எப்படி செய்வோம்? சின்ன ஒரு துள்ளல். வலது பக்கம் தான் நாம முதல்ல செய்ய போறோம். வலது கால அங்க திருப்புறோம், அப்படியே சரிய போறோம். வலது பக்கம் பார்வையே நாங்க கொண்டு போவோம். இவ்வளவு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மேல வாரம் முழங்கால் மடிப்பெடுத்து நாங்கள் காலையும் முகத்தையும் திருப்புறோம். துள்ளலோட நிறைவு செய்யும். சரி, இப்ப மற்ற பக்கம் செய்ய போறோம். இடது பக்கம் துள்ளறோம், வடிவா கையை நீட்டுமோ, இடது கால அங்காளி பக்கம் திருப்பவும், முழங்கால் அப்படியே சரிச்சு கொண்டு அங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5,
6 7 8 9 10. அப்படியே முழங்கால் மடிப்பை நிமித்தமும் பார்வையையும் காலையும் நேர கொண்டு வாங்கும். துள்ளி நிறைவு செய்யணும். இது முதலாவது நிலை. இப்ப நாங்க செய்ய போறது இரண்டாவது நிலை. ஆயத்தம், ஆரம்பம், ஓட்டம். துள்ளல், காலை விரிக்கிறோம், அல்லது பக்கமா திருப்புறோம். அப்ப பார்வை நேரதான் இருக்கும். அப்படியே சரிகிறோம், முழங்கால அப்படியே திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப திருப்பின அப்படியே நேர கொண்டு வரோம், காலை மடிச்சு நிமித்துறோம், காலை திருப்புறோம், துள்ளி நிறைவு செய்யறோம். விளங்கி நினைக்கிறேன். மறுபடியும் இடது பக்கம் செய்யறோம். வடிவா செய்யுமோ முடிஞ்சளவு செய்யுமோ. துள்ளல், நேர பாருங்க, வடிவா இடது காலை மட்டும் மங்கால திருப்புங்கோ, அப்படியே இடது பக்கம் சரியுங்கோ, சரிஞ்சு போட்டு அப்படியே கையையும் உடலையும் திருப்புங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே திருப்பின கையை மறுபடியும் திருப்புங்கோ, கால் அப்படியே கால் மடிப்பெடுங்கோ, பாதத்தை முன்னோக்கி கொண்டு வாங்கும், துள்ளி நிறைவு. இது வீரபத்ராசனம் இரண்டாவது நிலை. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் கண் பயிற்சிக்கு கண்ணாடி எல்லாம் கலட்டிட்டு நிமிர்ந்திருந்து கண்களை மூடி நல்ல உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து தயாராகிட்டு கண்ணை மூடி மேலையும் கீழையும் பார்த்து அதை மூடி செய்ய வேணும். கழுத்து வளைக்காதீங்கோ, மூச்சில கவனம் வையுங்கோ. வலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் பார்த்து வட்டமாக சுற்றி கண்மடல மூடி செய்த பின்பு அவலத்தையும் கண்ணை திறந்து செய்யப்படும். கண்ணை நேர பாக்குறோம், மேல பாக்குறோம், கீழே பாக்குறோம், மேல கீழே மேல கீழே. இப்ப வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம். அதே போல வட்டமா சுத்திரம் வலப்பக்கமாக, அதே போல இடப்பக்கமாக சுத்திரம். ஆறுதலா மூச்சுல கவனம் வச்சபடி நிமிர்ந்திருந்து செய்யறோம். அப்படியே வலது கை பெருவிரல முன்னுக்கு மூக்குக்கு நேர நீட்டி அப்படியே பக்கவாட்டுக்கு போறோம். பக்கத்துக்கு அசைச்சு கொண்டு போகும்போது வெளிகள் மட்டும் விரல் நுனிய பார்த்தோம். சிறப்பு. இப்ப இடது கை பெருவிரல முன்னுக்கு நீட்டி இடது பக்கம் அசைக்கிறோம். கழுத்து அசைக்காம நேர ஒரு 3 எண்ணிக்கைக்கு மறுபடியும் நாங்கள் வலது கை மேல கொண்டு வந்து கீழே கொண்டு வரோம். விரல் நுனிய மட்டும் பார்வையை அதுல வைக்க வேணும். விரல் நுனியில இருக்க வேணும் உங்களுடைய பார்வை. சரி, இப்ப மூக்கு கிட்ட கொண்டு வந்து முன்னுக்கு நின்றார். மூக்குக்கு கிட்ட நீர. சரி, இது அவ்வளவு ஒரு பயிற்சி. இவ்வளவு அவசரம் இல்லை, இது கூட அவசரம் என்றுதான் சொல்லுவேன். அவசரம் இல்லாம நானும் செய்வேன். இப்ப நாங்க தேனி முத்திரை செய்துட்டு நிறைய கொண்டு வரலாம் நினைக்கிறேன். அது கூட உங்களுக்கு தெரியும். அல்லது நாங்க டைம் கொண்டு வருவோம். நேரமாகிட்டது. சரி, பயிற்சி பஸ்திரிகா முத்திரையை செய்துட்டு நாங்க நிறைவு கொண்டு வருவோம். பஸ்திரிகா உங்களுக்கு தெரியும். தேனி முத்திரை நீங்கள் எல்லோரும் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து செய்வீங்க என்ற நம்பிக்கையோட பஸ்திரிகா மேல உயர்த்தி கீழே மேல மூச்சு எடுத்துக்கொண்டு போறோம். கீழே தான் இறுக்கமா வச்சிருக்க கூடாது. உடல அப்படியே இலகுவா வச்சுட்டு கீழே தான். இந்த பயிற்சி கூட நீங்க வீட்டுல இருக்கும்போது இந்த நிமிஷம் தான் செய்யணும் இல்ல, ஒரு முறை மதியம் செய்யலாம், இரவும் செய்யலாம், நேரிச்சு செய்யலாம். இப்ப உடல் உறுப்போட பேசி அதை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நிமிர்ந்திருங்கோ, கண்களை மூடுங்கோ,
சாதாரண மூச்சு. நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி. என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய ரத்தோட்டம் எல்லாம் சீராக இருந்தது. எந்த நோயோ வலியோ ஒன்றும் இல்லை. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் என்று எல்லா நல்ல வார்த்தைகளையும் உங்களுக்குள்ள இணைச்சு பேசிக்கொள்ளுமோ. நல்ல வடிவா ஆழமான உள்மூச்சு பெருமூச்சுல கவனம், வெளிமூச்சுல கவனம் வச்சு குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, தொடை பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, முதுகெலும்பு எல்லா உள்ளுறுப்புகளும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, எங்களுடைய புஜங்கள், கைகள், முழங்கைகள், முழுமையான கைகள், எங்களுடைய ஒவ்வொரு ரேகைகள், நகங்கள் எல்லாவற்றையும் நிறுத்து கழுத்து, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய ஒவ்வொரு தலைமுடி பெயர்கள், நெற்றி, உச்சி, கண்கள், எங்களுடைய விழிகள், எங்களுடைய கன்னங்கள், உதடுகள், எங்களுடைய பற்கள், நாக்கு, உள்நாக்கு, தொண்டைக்குழி, நாடி, செவிகள் எல்லாவற்றையும் இணைத்து கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், மார்பகங்கள், வயிற்று பகுதியில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகளையும் அழகாக நினைச்சு அடிவயிற்று பகுதி, தொடைப்பகுதி, 2 கால் முழங்கால் பகுதிகள், கால் பகுதி, முன் கணுக்கால், முழுமையான பாதம், சின்ன விரல், ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் நினைத்து என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு வலியோ நோவோ இருந்தா அதை என்ன விட்டு போயிட வேணும். என்ற பெருவிரலை ஆட்டி திறத்தி வெளியில விட்டுற வேணும். இல்லையே எங்களுடைய தேகமே தேற்றும் என்ற அறிவரின் வாசகத்தோட நிறைவுக்கு கொண்டு வர இந்த 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைச்சு உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி கைகளை கீழே கண்களுக்கு கீழே இறக்கும் போது விரல்கள் தெரியும். விரல்களினூடாக கொண்ட பார்வையை செலுத்தி 2 கைகளையும் முன்னுக்கு வைத்து அந்த பார்வையை நிறுத்தி எல்லோருக்கும் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்த அத்தனை பாம்பு உறவுகளுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி எடுவோம், சிறப்பாக செய்வோம். நீங்கள் இதுவரை நேரமும் பார்த்து கேட்டு ரசித்து எங்களுடன் இணைந்து செய்திருந்தது studio.net பாம்பம் பாட்டி தமிழ் முகநூல் வழியாகவும் இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் தர்ஜினி சண்முகநாதன். வணக்கம். மிக்க நன்றி தர்ஜினி சண்முகநாதன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தர்ஷினி சண்முகநாதன். வணக்கம் தர்ஷினி. ஒரு கேள்வி உண்டு. இப்ப இந்த தலை சுத்தி செய்யறோம் தானே, செய்யும் போது எனக்கு தலை சுத்துது. அப்போ கொஞ்சம் அது செய்யக்கூடாது. அப்படி சுத்துதுன்னா நீங்க செய்யாதீங்க. அப்படி எதுவும் செய்தா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. அத நீங்க ஸ்பீடா செய்யாம மெதுவா செய்யணும். முதல்ல சின்ன பயிற்சி செய்யுங்க. மேல மெதுவா குனிஞ்சு போய் வாங்க. பிறகுதான் அந்த பயிற்சி ஜெயந்தி சரியா செய்வார். இந்த தலைப்பயிற்சி பார்க்கலாம் சரியா அவர் வளர்ச்சி வழியா கொண்டு வருவார். உடம்பா செய்யவே மாட்டார். அப்படி என்ன செய்வார். அது ஆறுதலா செய்ய வேண்டியதாங்க. எனக்கு இந்த உஞ்சிலாடுறத பார்த்தா கூட தலை சுத்துற பழக்கம் ஒன்று இருக்குது. அந்த சுத்துற விடயங்களை பார்த்து தலை சுத்து நோம்பல் ஆகுது. ஆனா இதை 2 நேற்றும் செய்து பார்த்தேன், இன்றைக்கும் செய்து பார்த்தேன். ஆனா தலை சுத்துற பாத்தீங்கன்னா வாணிமோகன் அவர்களும் ஜெயமலர் அவர்களும் சொல்லிச்சிருந்தாங்க, மெதுவா செய்யுங்க, இது ஒன்றுமே இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, நல்லா முயற்சி செய்து பார்ப்போம். சிறப்பாக இருந்தது. உங்களோட அந்த இப்படி பதிவுல போட்டீங்கன்னு சொன்னா வேலை நேரங்கள்ல கூட நாங்க பார்த்து கொள்ளலாம். அந்த பதிவு போடுறீங்க தானே, நீங்க பேசி போடுற பதிவு சிறப்பாக இருக்கு. சிறப்பான அதையும் நாங்க எங்கட இப்ப தெரிஞ்சாக்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். அதுக்கும் வாழ்த்துக்கள். அப்பதான் அந்த கால்கள் எல்லாம் அப்படி வைக்கிறார்கள் தெரியும். வானிலை கால் வடிவா தெரியுது, இந்த ஆசிரியர் காலம் தெரியுது, மத்தவங்களோட கால் தெரியலையா? உங்களோட இன்றைக்கு தெரிஞ்சம்மா. என்ன தெரிஞ்சது? நீங்க தர்ஷினி, நீங்க அந்த வீரபத்திர ஆசனம் செய்கிற முறைய நீங்க ஒரு எழுத்துல போட்டீங்கன்னா நாங்க வாசிச்சு போட்டு அதே மாதிரி செய்து கொள்ளுவோம். இந்த வலது காலம் இந்த பக்கம் திருப்புறது, இடது காலம். அப்ப நீங்க அந்த எழுத்துல போட்டு விடுங்க. எழுத்துல இல்ல, படத்தெல்லாம் கால்கள் எப்படி வைக்கிறேன்னு தெரிய வரும். அவர் கதைச்சு படம் இப்ப வந்த படம் இருக்குதானே, என்னதானே உங்களுக்கு கால் எப்படி வைக்கிறது, விரல் எப்படி வைக்கிறேன்னு தெரியும். எங்களுக்கு ஓகேதான். படத்துக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ செய்யறேன். நாங்க நிச்சயமா வாணிமோகன் அவர்கள் அதுக்கான நேரம் தேர்தான் நாங்க அதை முறைப்படி செய்து கொள்ளலாம். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றியும் மாத்துக்கிறேன்.
நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மிக நன்றி வணக்கம். தர்ஜினிகளே, நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகிறது யோகாசன பயிற்சி இணைந்த எல்லோருக்குமே நன்றி. ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். வணக்கம். நன்றி சோழி, நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்வது பயனும் பகிர்வும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பொருட்சொல் மற்றும் தினக்கவி 11 மணிக்கு சிவதர்சனி அவர்